இல்லை அண்ணா உள்ள சாப்பாடில் புழு வருது, அசால்ட்டாக புழு இருந்தால் இருந்துருக்குன்னு என்னென்ன இருந்தது? சாப்பாடில் புழு வருது இல்லை, என்ன சாப்பாடு இருக்கீங்க? வந்து சாப்பிட்றாங்க, குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றாங்க பிடிக்கிறாங்க. சாப்பாடில் புழு இருக்குது, அசால்ட்டாக புழு இருந்துச்சு, ஜூஸ் குடிச்சு போனா சரி. எப்படி நல்லா இருந்தது தெரியாம எப்படி தெரியாம சாப்பாடு சாப்பாடு விட்டுருங்க. சாப்பாடு எந்த தரமா செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ எப்படி புழு வரும் சொல்லுங்க போல? சாப்பிட்ற புழு எப்படி சாமி தெரியாம நடக்கும்? குழந்தைங்க சாப்பிடுது எல்லாம் சாப்பிடுது. இப்போ நீ புழு இருந்துச்சு அசால்ட்டா வர சொல்றீங்க. புழு சாதாரண புழு இருக்குன்னு சொல்றீங்க. அதே சாப்பாடு தான் அப்படியே எல்லாத்தையும் போயிட்டு இருக்கு. எல்லா சாப்பிட எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. இப்போ ஒருத்தர் 2 பேராக நிறைய பேர் இருக்காங்க சாப்பிட்றது. இப்போ எல்லாத்துக்கும் அதே புழுகிற சோறு தான் கொடுக்குறீங்க. அசால்ட்டாக வந்து புழுகரம் இருந்துச்சு ஜூஸ் குடிச்சிங்கன்னா என்ன ஆகுது? புழுதான் கிடந்துச்சுன்னு அப்படியே ஈஸியாக சொல்லலை சாமி. சரின்னு தான் சொல்கிறோம். நான் தெரியாமல் நடந்துருச்சுன்னு தான் சொல்கிறேன். புழு இருந்துச்சு அப்படின்னு வேணும்னு நம்ம சொல்கிறோம். தெரியாமல் நடந்துருச்சு சாமி. இன்னும் நடக்காமல் அதை பார்த்து செய்யலாம். புழு இருக்குங்க. இப்போ எல்லாமே சாப்பிட்றாங்க. சாப்பாடு ஒருத்தர் சரிங்க. இது அசால்ட்டா சொல்றீங்க ஒரே வார்த்தை. சாப்பாடு வந்து புழு இருந்துச்சு அதை பார்த்துல புழு இருந்துச்சுன்னு சொல்ல சாமி. தெரியாம கடந்துச்சுன்னு சொல்றது. சாப்பாடுல புழு இருந்துச்சுன்னு வேணுமே பண்ணுவாங்களா சாமி? எல்லாம் பார்த்து சாப்பிடுன்னு கேட்கறாரு. வந்து புழுக்கு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவது? நீங்க புழு இருந்துச்சு அப்படின்றது அசால்ட்டா பேசுறீங்க. அசால்ட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க சாமி. வேற என்ன செய்யணும்? வேற ஏதாவது கொடுக்குறது இல்லைங்க. அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உள்ள அவங்க 3-4 மேனேஜர் இருப்பாங்க. அவங்க அதை கிளீனாக செக் பண்ணுவாங்க சாமி. அதே இப்போ ஸ்டெப் எடுக்கவே இல்லை. காசு வாங்கி போட்டு கம்மியாக இப்போ வீடியோ எடுக்கணும். இங்கே மட்டும் ஆள் இருக்க மாட்டாங்க சாமி. உள்ளே ஆள் இருப்பாங்க, மேனேஜர். அவங்க பார்ப்பாங்க சாமி. பார்க்க சொல்லுங்க. இந்த சபரிமலை போயிட்டு வந்துட்டு சாப்பிடலாம் நீங்கள் வந்தீங்க இந்த ஹோட்டலில். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா புழு இருந்தது. அதை கூப்பிட்டு காமிச்சோம், சர்வேர்கிட்ட காமிச்சோம். அவர் என்னன்னு பண்ணார், டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டாரு. பில் கொடுக்கும்போது அதை சொன்னதுக்கு சாப்பாட்டில் புழு தானே இருந்துச்சு அப்படின்ட்டு அலட்சியமாக பேசுகிறாங்க. அதே சாப்பாடு தான் இன்னும் 1 மணி நேரம் ஆகுது அங்கே சாப்பிட்டு. அதே சாப்பாடு தான் எல்லா மக்களுக்கும் அதே தான் போட்டுட்டு இருக்காங்க. இது என்னன்னு கேட்டால் அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்குன்னு தானே இந்த ஹோட்டலுக்கு வரோம். இது பதில்னாச்சும் கரெக்டாக சொன்னோம்ல, எதுவுமே சொல்லாத அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லா சாப்பாடும் அதே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 50-60 பேர் சாப்பிட்ருப்பாங்க. நாங்கள் போய் சர்வேர்கிட்ட கேட்குறோம் என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எந்த இதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அலட்சியமா எடுத்துக்கிறாங்க. புழு தாங்க இருந்தது விடுங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு அதனால இனிமேல் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. புழு தான் அசால்ட்டா சொல்றாங்க. இதுக்கு என்ன பதில்?